ஆர்ஜின் பை டான் ப்ரவுன். அத்தியாயம் 4. Conspiracynet.com. முக்கிய செய்தி அப்டேட். இன்றைய முதல் 10 ஊடக செய்திகள் பார்க்க இங்கே கிளிக் செய்யவும். அத்துடன் இப்பொழுது வெளிவந்த புத்தம்புது செய்தியும் உங்களுக்காக. ஹெட்மன் கிரிஷின் ஆச்சரிய அறிவிப்பு. குகன்ஹைம் மியூசியத்தில் எதிர்காலவியலர் எட்மண்ட் கிரிஷ் நடத்துகின்ற ஒரு விஐபி நிகழ்ச்சிக்கு இன்று மாலையில் இருந்தே தொழில்நுட்ப சாதனையாளர்கள் பலரும் ஸ்பெயினில் உள்ள பில்பாவை நோக்கி திரண்டு வருகின்றனர். பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் பற்றி விருந்தினர்களுக்கு எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் ஹெட்மன் கிரிஷ் சுருக்கமாக பேசவிருப்பதாகவும் பின்னர் ஒரு பெரிய அறிவியல் பூர்வ அறிவிப்பினால் தன்னுடைய விருந்தினர்களை ஆச்சரியப்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறார் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலம் Conspiracynet.com தகவல் கிடைத்துள்ளது. Conspiracynet இந்த செய்தியை தொடர்ந்து கண்காணித்து பெறப்படும் செய்திகளை உடனுக்குடன் பதிவு செய்யும். அத்தியாயம் 4 முடிந்தது. ஆர்ஜின் பை டான் ப்ரவுன். அத்தியாயம் 5. ஐரோப்பாவின் மிகப்பெரிய யூதர் திருக்கோயில் புடாபெஸ்டில் உள்ள டொகானி தெருவில் அமைந்திருக்கிறது. பிரம்மாண்டமான இரட்டை ஸ்தூபிகளுடன் மூரிஷ் பாணியில் கட்டப்பட்டிருக்கும் இந்த ஆலயம் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உட்காரும் அளவுக்கு இடவசதி கொண்டது. கீழ்தள இருக்கைகள் ஆண்களுக்காகவும் பால்கனி இருக்கைகள் பெண்களுக்காகவும் அமைக்கப்பட்டிருந்தது. தோட்டத்திற்கு வெளியே உள்ள ஒரு பெரிய இடுகாட்டில் நாஜி ஆக்கிரமிப்பின் குரூரங்களின் போது மரணித்த நூற்றுக்கணக்கான ஹங்கேரிய யூதர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டன. இந்த இடத்தில் ஜீவ மரம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரங்களின் இலைகள் ஒவ்வொன்றிலும் பலியானவரின் பெயர் எழுதப்பட்டிருக்கும். அது ஒரு அழுகாட்சி வில்லோ மரத்தின் உலோக சிற்பமாகும். காற்று வீசியடிக்கும் போது ஒவ்வொரு இலையும் ஒன்றை ஒன்று அடித்துக்கொண்டு தரைக்கு மேலே அச்சுறுத்தக்கூடிய கூக்குரலுடன் சலசலக்கும். 30 வருடங்களுக்கும் மேலாக இந்த மாபெரும் யூதர் வழிபாட்டு தலத்தின் ஆன்மீக தலைவராக முக்கியத்துவம் வாய்ந்த தாழ்மூதிய அறிஞரும் கபாலிஸ்டுமான ரபை யாயூதா கோஸ் இருந்து வருகிறார். தன்னுடைய வயதான காலத்திலும் மோசமான உடல்நிலையிலும் கூட ஹங்கேரியிலும் மற்றுமுள்ள உலகத்திலும் அவர் ஒரு துடிப்பான உறுப்பினராகவே இருந்து வருகிறார். தானே பேயை கடந்து சூரியன் அஸ்தமிக்கையில் ரபை கோஸ் அந்த வழிபாட்டு தலத்திலிருந்து வெளியேறினார். முறைப்படி 1873 ஒன்றிணைந்த புடா மற்றும் பெஸ்ட் என்ற பிரதான நகரங்களை இணைக்கின்ற எலிசபெத் பாலத்தில் இருந்து கல்லெறியும் தொலைவில் உள்ள மார்சியஸ் 15 சதுக்கத்தில் இருக்கும் தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் வழியில் டொகானி தெருவில் இருந்து சிறு துணி கடைகளையும் மரமான சிதைவுற்று காணப்படும் மதுபான கூடங்களையும் அவர் கடந்து சென்றார். யூதர் விடுதலை திருவிழா விடுமுறைகள் வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தன. வழக்கமாக கோவ்ஸிற்கு அது ஒரு வருடாந்திர மகிழ்ச்சியான காலகட்டம். ஆனாலும் உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் இருந்து கடந்த வாரம் திரும்பி வந்ததில் இருந்தே அவர் ஆழ்ந்த மனக்கவலையால் பீடிக்கப்பட்டிருந்தார். நான் கலந்து கொண்டிருக்க வேண்டாமோ என்று நினைக்கிறேன். பிஷப் வால்டர் ஸ்பினோ, அல்லாமா சயீத் அல்ஃபதில் மற்றும் எதிர்காலவியலாளர் ஹெட்மன் கிரிஷ் ஆகியோருடனான அந்த அசாதாரணமான சந்திப்பு முழுமையாக 3 நாட்களுக்கு கோஸின் சிந்தனைகளை அலைகழித்துவிட்டது. இப்பொழுது வீட்டிற்கு வந்துவிட்ட கோஸ் நேராக தன்னுடைய முற்றத்து தோட்டத்தை நோக்கி எட்டி நடந்து தன்னுடைய தனி கருவறையாகவும் ஆய்வு அறையாகவும் விளங்குகின்ற ஹாசிகோ எனப்படும் சிறிய குடியலை திறந்தார்.
ஒற்றை அறை கொண்ட அந்த குடிலில் உள்ள உயரமான புத்தக அலமாரிகள் மதம் குறித்த கனத்த புத்தகங்களால் சுமையேறி போயிருந்தன. தன்னுடைய மேசையை நோக்கி சென்ற கோஸ் அதில் அமர்ந்தபடி தனக்கு முன்னால் இருக்கும் தாறுமாறான தோற்றத்தை வெறித்து பார்த்தார். இந்த வாரம் மட்டும் யாராவது என்னுடைய மேசையை பார்த்தால் எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாகத்தான் நினைப்பார்கள். வேலை செய்யும் பரப்பு நெடுக்கிலும் குறிப்பு சீட்டுகள் ஒட்டப்பட்ட தெளிவற்ற அரை டஜன் மத புத்தகங்கள் திறந்து கிடந்தன. அவற்றிற்கு பின்னே திறந்தபடி நின்றிருக்கும் மரசட்டத்தில் 3 கனத்த தொகுப்புகள் தோராவின் ஹிப்ரு, ஹராமிக் மற்றும் ஆங்கில பதிப்புகள் ஒவ்வொன்றும் ஒரே பக்கங்களிலே திறந்து கிடந்தன. ஆதி யாகமம், ஆதியிலேயே, ஆம், 3 மொழிகளிலும் உள்ள சிருஷ்டியை கோஸால் தன்னுடைய நினைவாற்றலிலிருந்தே கூறிவிட முடியும். ஜோஹர் அல்லது உயர்நிலை கப்பாலிய பிரபஞ்ச கோட்பாடு பற்றிய கல்வி புல உரைகளையும் அவர் படித்திருக்கிறார். கோவ்ஸ் அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு அறிஞர் ஆதி யாகமத்தை ஆராய்வது என்பது ஐன்ஸ்டைன் பின்னோக்கி சென்று தொடக்கப்பள்ளி கடிதத்தை படிப்பது போன்றுதான். இருந்தாலும் இந்த ரபை இந்த வாரம் முழுக்க இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மேசையில் இருக்கும் குறிப்பு புத்தகங்களின் குவியல் கையால் கிறுக்கப்பட்ட குறிப்புகளின் காட்டு வெள்ளத்தால் தாக்குதலுக்கு உள்ளானதை போல் கிடந்தது. கோசாலையே சரிப்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு அது கந்தல் கோலமாக காணப்பட்டது. நான் ஒரு பித்துக்குழியாக மாறிக்கொண்டிருப்பதை போல் தெரிகிறேன். ரபை கோஸ் கிறிஸ்துவர்களும் யூதர்களும் ஒன்றாக பகிர்ந்து கொள்கின்ற ஆதி யாகம கதையான தோராவில் இருந்து தொடங்கினார். ஆதியிலேயே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அடுத்து தால்முதின் அறிவுறுத்தல் உரைகளை நோக்கி திரும்பினார். சிருஷ்டி முறை எனப்படும் மாஷே பெர்ஷித் குறித்த ரபையியல் விளக்கங்களை மறுமுறை படித்தார். அதன் பிறகு பாரம்பரிய சிருஷ்டி கதைகளில் முரண்பாடானவைகள் என்று கருதப்படுகின்றவற்றை விளக்க முயற்சித்த மித்ராஷிற்குள் மூழ்கி பல்வேறு போற்றப்படத்தக்க விளக்கங்கள் குறித்த அவருடைய கருத்துக்களை ஆராய்ந்தார். இறுதியாக ஜோஹரின் மாய தீத கப்பாலிய அறிவியலில் தன்னை புதைத்து கொண்டார் கோப்ஸ். இதில்தான் அறியப்படாத கடவுளானவர் 10 பல்வேறு செபிராக்களாக அல்லது பரிமாணங்களாக வெளிப்பட்டும் ஜீவ மரம் எனப்படும் தடங்களுக்கு அருகிலேயே அமைக்கப்பட்டும் இருக்கிறார் எனவும் அதிலிருந்தே 4 தனித்தனி பிரபஞ்சங்கள் மலர்ந்தன எனவும் கூறப்பட்டுள்ளது. யூத மதத்தை கட்டி அமைத்திருக்கின்ற நம்பிக்கைகளின் மறைப்பொருளான சிக்கலே கோஸிற்கு எப்பொழுதும் சௌகரியமானதாக இருந்திருக்கிறது. அது மனிதகுலத்தால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது என கடவுளிடமிருந்து வந்திருக்கும் ஒரு நினைவுறுத்தல். ஆனாலும் கூட இப்பொழுது எட்மண்ட் கிறிஷின் அறிவிப்பை பார்த்த பின்னரும் அவன் கண்டுபிடித்திருப்பதன் எளிமை மற்றும் தெளிவை பரிசீலித்து பார்க்கையிலும் கடந்த 3 நாட்களாக தாம் வழக்கொழிந்த முரண்பாடுகளின் தொகுப்பை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை போல் கோஸ் உணர்ந்தார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய பழங்கால புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஓரங்கட்டிவிட்டு தன்னுடைய சிந்தனைகளை ஒன்றுபடுத்த தானுப் நதியோரம் நீண்ட நடைப்பயணம் செல்வது மட்டும்தான் அவர் செய்யக்கூடியதாக இருந்தது. இறுதியில் ரபை கோப்ஸ் ஒரு வலிமிகுந்த உண்மையை ஒப்புக்கொள்ளத் தொடங்கினார். இந்த உலகில் உள்ள மத நம்பிக்கை உள்ள ஆன்மாக்களுக்கு கிறிஸ்டின் ஆராய்ச்சி உண்மையிலேயே பேரழிவு மிக்க பின் விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. இந்த அறிவியலாளரின் வெளிப்பாடானது தற்காலத்தில் நிறுவப்பட்டுள்ள ஏறக்குறைய எல்லாவித மத கோட்பாடுகளுக்கும் எதிராக துணிவுடன் முரண்பட்டு நிற்கிறது.
அதுவும் ஒரு எளிமையான இணங்க வைக்கும் முறையிலேயே அது செயல்பட்டிருக்கிறது. என்னால் அந்த கடைசி படத்தை மறக்க முடியாது என்று கிறிஷின் மிகைப்படியான அளவில் இருந்த போனில் அவர்கள் பார்த்த அவனுடைய அறிவிப்பினுடைய தொந்தரவு படுத்தும் முடிவை நினைவுபடுத்தி கொண்டார் கோப்ஸ். இந்த செய்தி மத பற்றாளர்களை மட்டுமல்லாது மனித உயிர்கள் அனைத்தையுமே பாதிக்கும். கடந்த சில நாட்கள் அவருள் பிரதிபலித்து கொண்டிருந்தாலும் கிறிஷ் வழங்கியுள்ள தகவலுக்காக என்ன செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அருகில் கூட செல்லவில்லை என்பதையே ரபை கோப்ஸ் உணர்ந்தார். வால்டர் ஸ்பினோவும் ஆல்ஃபதிலும் கூட ஏதேனும் தெளிவுக்கு வந்திருப்பார்களா என்று அவருக்கு சந்தேகமாகவே இருந்தது. 2 நாட்களுக்கு முன்னர் தான் அவர்கள் மூவரும் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டனர். ஆனால் அந்த உரையாடல் ஆக்கப்பூர்வமாக அமையவில்லை. நண்பர்களே, வால்டர் ஸ்பினோ தொடங்கினார். எனக்கு தெரிந்த வகையில் மிஸ்டர் கிறிஷின் அறிவிப்பு பல வகையிலையும் தொந்தரவு படுத்தவே செய்கிறது. இதை பற்றி மேற்கொண்டு விவாதிக்க வலியுறுத்தி அவருக்கு அழைப்பு விடுத்தேன். ஆனால் அவர் மௌனம் காக்கிறார். இப்பொழுது நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் என நினைக்கிறேன். நான் என்னுடைய முடிவை எடுத்துவிட்டேன் என்றார் ஆல்ஃபதில். நாம் அப்படியே சும்மா இருந்துவிட முடியாது. இந்த பிரச்சனையை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாக வேண்டும். மதத்தை ஏளனம் செய்வதில் கிறிஷ் பிரபலமானவர். மத நம்பிக்கையின் எதிர்காலம் மீது எந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய கண்டுபிடிப்பை அவர் கட்டமைத்து விடுவார். நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். அவருடைய கண்டுபிடிப்பை நாமே அறிவித்து விடலாம். அதுவும் உடனடியாக. அதை நாமே முறைப்படியாக வெளியே கொண்டு வந்து விட்டால் அதன் பாதிப்பை குறைத்து விடலாம். ஆன்மீக உலகில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு முடிந்தவரை அதனால் அச்சுறுத்தல் இல்லாமல் செய்துவிடலாம். நாம் பொதுமக்களிடம் செல்வதை பற்றி பேசுகிறோம் என நினைக்கிறேன் என்றார் வால்டர் ஸ்பினோ. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த தகவலை அச்சுறுத்தல் இல்லாத வகையில் எப்படி உருவாக்க முடியும் என்றால் என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அவர் பலத்த பெருமூச்சு விட்டார். அத்துடன் மிஸ்டர் கிறிஷின் ரகசியத்தை நாம் ரகசியமாக வைத்திருப்போம் என்று அவருக்கு அளித்த வாக்குறுதியும் பிரச்சனையாக இருக்கிறது. உண்மைதான் என்றார் ஆல்ஃபதில். நானும் கூட அந்த வாக்குறுதியை மீறுவது குறித்து முரண்படுகிறேன். ஆனால் 2 தீமைகளுள் குறைவானதை தேர்ந்தெடுத்துவிடும். பெரும் நன்மையின் சார்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுத்துதான் ஆக வேண்டும். முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் மற்றும் பிற எல்லா மதங்களையும் சேர்ந்த நாம் அனைவருமே தாக்குதலுக்கு ஆளாகிறோம். மிஸ்டர் கிறிஷ் குழி தோண்டி கொண்டிருக்கும் அடிப்படை உண்மைகளின் மீதுதான் நம் எல்லோருடைய நம்பிக்கைகளும் கருத்தொற்றுமை கொண்டிருக்கின்றன என்பதை பரிசீலித்து பார்க்கையில் நம்முடைய சமூகங்களை விரக்தியடைய வைத்திராத வகையில்தான் நாம் இந்த விஷயத்தை அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்ற பொறுப்புணர்வு நமக்கு இருக்கிறது. இது எந்த வகையிலையும் அர்த்தமுள்ளதாக இருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் எனக்கு பயமாக இருக்கிறது என்றார் வால்டர் ஸ்பினோ. கிறிஷின் செய்தியை பொதுமக்களிடம் கொண்டு செல்லலாம் என்ற முடிவை நாம் செயல்படுத்துகிறோம் என்று வைத்துக்கொண்டால் அதற்கு அவருடைய கண்டுபிடிப்பின் மீதே சந்தேகத்தை ஏற்படுத்துவதுதான் நமக்குள்ள ஒரே சாத்தியமான அணுகுமுறையாக இருக்கும். அதாவது அவர் தன்னுடைய செய்தியை வெளிப்படுத்துவதற்கு முன்பே அவர் மீதான மதிப்பை குலைத்தாக வேண்டும். ஹெட்மன் கிறிஷையா? ஆல்ஃபதில் ஆட்சேபித்தார். எந்த ஒரு விஷயத்திலையும் தவறே செய்திராத ஒரு அற்புத அறிவியலாளரையா? நாம் அனைவருமே கிறிஷை ஒன்றாகத்தானே சந்தித்தோம். அவருடைய அறிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தானே இருந்தது.
வால்டர் ஸ்பினோ உருமினார். கலீலியோவும் புருனோவும் அல்லது கோபர்னிக்கோஸும் தங்கள் காலத்தில் செய்ததைப் போல் வேறு எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. மதங்கள் இதற்கு முன்பும் சிக்கலான காலகட்டத்தை சந்தித்து வந்துள்ளன. நம்முடைய கதவை அறிவியல் மறுபடியும் ஒரு முறை உடைத்து பார்க்கிறது, அவ்வளவுதான். ஆனால் பௌதிகம் மற்றும் வானியல் கண்டுபிடிப்புகளை காட்டிலும் இது மிகுந்த ஆழமான அளவுக்கல்லவா இருக்கிறது என்று ஆல்ஃபதில் உரத்து பேசினார். கிறிஷ் மிக ஆழமான உட்கருத்துக்கல்லவா சவால் விடுகிறார். அதாவது நம்முடைய நம்பிக்கைகள் அனைத்தினுடைய அடிப்படைகளுக்கும் நீங்கள் இஷ்டப்பட்டபடி வேண்டுமானால் வரலாற்றை பார்க்கலாம். ஆனால் என்றென்றும் நிலைத்திருக்கும் கலீலியோ போன்றவர்களை மௌனிக்க செய்வதற்கு உங்களுடைய வாடிகனின் பெரும் முயற்சிகளை காட்டிலும் அவருடைய அறிவியலும் நீடிக்கவே செய்யும் என்பதை மறந்து விடாதீர்கள். இது நடப்பதை தடுப்பது சாத்தியமே இல்லை. அங்கே ஒரு மயான அமைதி நிலவியது. இந்த விஷயத்தில் என்னுடைய நிலைப்பாடு எளிதானது என்றார் வால்டர் ஸ்பினோ. எட்மண்ட் கிறிஷ் இதை கண்டுபிடித்திருக்க கூடாது என்றே நான் விரும்புகிறேன். அவருடைய கண்டுபிடிப்புகளை சமாளிக்க நாம் தயாராக இல்லை என்பதுதான் என்னுடைய பயம். இந்த தகவல் வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான முன்னுரிமை. அவர் சற்று இடைவேளை விட்டார். அதே நேரத்தில் நம்முடைய உலக நடப்புகள் எல்லாம் இறைவனின் திட்டப்படிதான் நடக்கின்றன என்றே நம்புகிறேன். ஒருவேளை நம்முடைய பிரார்த்தனையினால் இறைவன் மிஸ்டர் கிறிஷுடன் பேசி இந்த கண்டுபிடிப்பை பொதுமக்களிடம் கொண்டு செல்வது குறித்து மறுபரிசீலனை செய்ய வைக்க அவரை தூண்டலாம். ஆல்ஃபதில் வெளிப்படையாகவே ஏளனம் செய்தார். கடவுளின் குரலை கேட்கின்ற அளவிற்கு மிஸ்டர் கிறிஷ் திறன் பெற்ற ஒருவராக இருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. இல்லாமலும் இருக்கலாம் என்றார் வால்டர் ஸ்பினோ. ஆனா அற்புதங்கள் தினமும் நடந்து கொண்டுதானே இருக்கின்றன. ஆல்ஃபதில் சூடாகவே பதிலுரைத்தார். யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை. கிறிஷ் அறிவிக்கும் முன்னரே இறைவன் அவரை சாகடித்துவிட வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்தால்தான் முடியும். ஜென்டில்மேன், கோப்ஸ் குறுக்கிட்டு அதிகரித்து வரும் பதற்றத்தை தணிக்க முயற்சித்தார். நாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். இன்றே நாம் ஒருமித்த கருத்துக்கு வர வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. மிஸ்டர் கிறிஷ் தன்னுடைய அறிவிப்பை வெளியிட இன்னும் 1 மாதம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை நாம் தனிப்பட்ட முறையில் யோசித்துவிட்டு இன்னும் சில நாட்களில் இது குறித்து பேசலாம் என்று நான் பரிந்துரைக்கலாமா? மறுபரிசீலனை மூலமாக இதை முறைப்படி கையாள்வதற்கான வழி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. நல்ல யோசனை என்று வால்டர் ஸ்பினோ பதிலுரைத்தார். நாம் அதிக நாட்கள் காத்திருக்க கூடாது, ஆல்ஃபதில் எச்சரித்தார். இப்போதிலிருந்து 2 நாட்களில் நாம் தொலைபேசி மூலம் பேசிவிட வேண்டும். ஒப்புக்கொள்கிறேன் என்றார் வால்டர் ஸ்பினோ. அந்த நேரத்தில் நாம் நம்முடைய இறுதி முடிவுக்கு வந்துவிடலாம். இதெல்லாம் 2 நாட்களுக்கு முன்னதாக நடந்தவை. இப்பொழுது அவர்கள் அது பற்றிய உரையாடலை மேற்கொள்ள வேண்டிய இரவு வந்துவிட்டது. தன்னுடைய சிறு குடிலில் தனியாக இருந்த ரபைகோவ்ஸிற்கு கவலை அதிகரித்தது. அன்றைய இரவு திட்டமிட்டிருந்த அழைப்புக்கு ஏறக்குறைய 10 நிமிடங்கள் தாமதமாகியிருந்தது. இறுதியாக தொலைபேசி ஒலித்தது. கோவ்ஸ் அதை எடுத்தார். ஹலோ ரபை என்ற வால்டர் ஸ்பினோவின் குரலிலே பிரச்சனை இருப்பது தெரிந்தது. தாமதமானதற்கு மன்னிக்க வேண்டும். அவர் சற்று இடைநிறுத்தினார். ஹல்லாமா ஆல்ஃபதில் இந்த அழைப்பில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்று நினைக்கிறேன். அப்படியா என்றார் கோவ்ஸ் ஆச்சரியத்துடன்.
ஒன்றும் பிரச்சனை இல்லையே. தெரியவில்லை. நான் அவரை தொடர்பு கொள்ள நாள் முழுவதும் முயற்சித்தேன். ஆனால் அல்லாமா காணாமல் போய்விட்டார் போல் தெரிகிறது. அவருடைய சகாக்களும் அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை என்கிறார்கள். கோப்ஸ் உறைந்து போனதை போல் உணர்ந்தார். இது பயமுறுத்துகிறதே. ஆமாம், அவருக்கு எதுவும் ஆகியிருக்காது என்றே நம்புகிறேன். துரதிர்ஷ்டவசமாக சொல்ல வேண்டிய செய்தி இன்னும் இருக்கிறது. சற்று இடைவெளி விட்ட அந்த பிஷப்பின் துணி மேற்கொண்டு இறுக்கமானது. ஹெட்மன் கிரிஷ் தன்னுடைய கண்டுபிடிப்பை பகிர்ந்து கொள்ள ஒரு நிகழ்ச்சியை நடத்தப் போவதாக இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். அதுவும் இன்றிரவே. இன்றிரவேவா? கோஸ் அதிர்ச்சியுடன் கேட்டார். ஆனால் அதற்கு இன்னும் 1 மாதம் ஆகும் என்று சொன்னாரே. ஆமாம் என்றார் வால்டர் ஸ்பினோ. அவர் பொய் சொல்லிவிட்டார். அத்தியாயம் 5 முடிந்தது.